தாவேக்கு ஆட்சியில் சுகாதார கட்டமைப்பு மோசமான நிலையில் உள்ளதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள டிடிவி தினகரன், திருப்பத்தூர் அருகே குனிச்சி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் இல்லாத காரணத்தினால் காயமடைந்த நிலையில் வந்த நபருக்கு தூய்மை பணியாளர் ஒருவர் சிகிச்சை அளிப்பது போல ஊடகங்களில் வெளியாகி இருக்கும் செய்திகள் தமிழகத்தின் சுகாதார கட்டமைப்பு எவ்வளவு மோசமான நிலையில் இருக்கிறது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள், செவிலியர்கள் உட்பட அடிப்படை பணியாளர்கள் கூட இல்லாமல் இருப்பதும், தூய்மை பணியாளர்கள் சிகிச்சை அளிப்பதும் அங்கு வரும் பொதுமக்கள் மற்றும் நோயாளிகளின் உயிரோடு விளையாடும் செயலாகும் என தெரிவித்துள்ள அவர், தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தொடங்கி அரசு தலைமை மருத்துவமனைகள் வரை உரிய ஆய்வு மேற்கொண்டு அங்கு 24 மணி நேரமும் சுழற்சி அடிப்படையில் மருத்துவ பணியாளர்கள் இருப்பதை உறுதி செய்திட வேண்டும் என சுகாதாரத்துறையையும் தமிழ்நாடு அரசையும் டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். தாவேக்கு ஆட்சியில் சுகாதார கட்டமைப்பு மோசமான நிலையில் உள்ளதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள டிடிவி தினகரன், திருப்பத்தூர் அருகே குனிச்சி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் இல்லாத காரணத்தினால் காயமடைந்த நிலையில் வந்த நபருக்கு தூய்மை பணியாளர் ஒருவர் சிகிச்சை அளிப்பது போல ஊடகங்களில் வெளியாகி இருக்கும் செய்திகள் தமிழகத்தின் சுகாதார கட்டமைப்பு எவ்வளவு மோசமான நிலையில் இருக்கிறது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள், செவிலியர்கள் உட்பட அடிப்படை பணியாளர்கள் கூட இல்லாமல் இருப்பதும், தூய்மை பணியாளர்கள் சிகிச்சை அளிப்பதும் அங்கு வரும் பொதுமக்கள் மற்றும் நோயாளிகளின் உயிரோடு விளையாடும் செயலாகும் என தெரிவித்துள்ள அவர், தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தொடங்கி அரசு தலைமை மருத்துவமனைகள் வரை உரிய ஆய்வு மேற்கொண்டு அங்கு 24 மணி நேரமும் சுழற்சி அடிப்படையில் மருத்துவ பணியாளர்கள் இருப்பதை உறுதி செய்திட வேண்டும் என சுகாதாரத்துறையையும் தமிழ்நாடு அரசையும் டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார்.